Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 8 chapter vector algebra ல exercise 8.3 ல 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If A, B, C are three vectors such that A plus 2B plus C is equal to 0 vector and modulus of A is equal to 3, modulus of B is equal to 4, modulus of C is equal to 7, find the angle between A and B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். Given என்ன கொடுத்திருக்காங்க? A plus 2b plus c vector is equal to 0 vector. நான் என்ன பண்றேன்? இந்த a plus 2b இதை வச்சுட்டு c vector அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். minus c vector. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? modulus of a கொடுத்திருக்காங்க is equal to 3. modulus of b வந்து 4. modulus of c is equal to 7. இதெல்லாம் தான் கொடுத்திருக்கிறது நமக்கு இல்லையா? ஸோ நான் இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ a vector plus 2b vector to the whole square is equal to minus c vector to the whole square. இப்போ இது a plus b the whole square ஃபார்ம்ல இருக்கா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a square plus 2ab na 4ab. ab na அப்படியே போடக்கூடாது, டாட் போடணும் இங்க. plus b square. அப்போ 4b square is equal to c square. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் மாடுலஸ் போட்டுக்கலாம் நம்ம. மாடுலஸ் போட்டோம்னா a square plus 4b square plus 4 a dot b. மாடுலஸ் போட்டோம்னா இங்க நம்ம cos theta ன்னு எழுதணும். a dot b இருக்கு இல்லையா? இதை வந்து modulus of a modulus of b into cos theta ன்னு எழுதிடணும். ஓகேவா? a dot b க்கு பதிலா அதை எழுதிட்டோம் நம்ம. is equal to c square. இப்போ இது எல்லாத்துக்குமே வேல்யூ தெரியும் நமக்கு. 3 ஸ்கொயர்னா 9 plus 4 into 4 plus 4 into modulus of a 3 into 4 into cos theta. c square na 7 square. இப்போ 9 plus 16 என்னாகும்? 25 னு வருமா நமக்கு? 4 square. இங்க b square இல்லையா இது? ஸோ இங்க 9 plus 4 into 16 64 plus 4 4s are 16 16 into 3 48 cos theta is equal to 7 square. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 48 cos theta is equal to 49 minus இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 73. ஸோ அதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோன்னா minus 73. ஸோ 48 cos theta is equal to minus 424. ஓகேவா? அப்போ cos theta is equal to 24 minus 24 by 48. நம்மனா cos theta is equal to minus 1 by 2. So cos theta is equal to minus 1 by 2 கிடைச்சிருக்கு. minus 1 by 2 கிடைச்சிருக்கிறதால இது செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். cos theta is equal to minus cos pi by 3. theta ஓட வேல்யூ cos pi by 3 இல்லையா? pi by 3 னா 180 by 3 60 க்கு வரும் நமக்கு. cos 60 க்கு. ஸோ இதை எப்படி பண்ணனா செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறதால cos pi minus pi by 3.
அப்போ பண்ணும்போது cos 3 pi minus pi by 3. அப்போ cos 2 pi by 3 is equal to cos theta. அப்போ theta is equal to 2 pi by 3. So angle between the vectors வந்து நமக்கு 2 pi by 3. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.